மாரி செல்வராஜ் அண்ணனா இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணனா இருக்கட்டும், படத்துக்கு ஒரு முற்று கொண்டு வாங்க. நீங்க முற்றை தேடி போகாம அப்படியே பசுபதி பாண்டியன் அவருடைய டைலாக் ஒரு அருமையான டைலாக் என்னன்னா, நான் எதுக்காக கத்தி எடுத்தேங்கிறத என் கூட உள்ளவனே புரிஞ்சுக்கல. ரியலி ஸோ இம்ப்ரெசிங் டைலாக். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள். வெங்கடேச பண்ணையார் உண்மையிலே பண்ணையார் தான். நிறைய நிலநீச்சு, அதுல கூலி பிரச்சனை நடந்துச்சு, அதுல கொலைகள்லாம் நடந்துச்சு. அதுல ஒன்ஸ் பசுபதி பாண்டியன் ஒரு மிரட்டல் விட்டுறாரு போயிட்டு. அதோட விளைவா அப்படியே பிரச்சனை அவங்களுக்குள்ள மாறி 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 இங்கிட்ட அங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 100 பேர் கூட செத்துருப்பாங்க. ஒரு ஆகப்பெரிய டூல் மாரி செல்வராஜ் இருக்கு. அதை நீங்கள் சரியான முறையில் போர்ட்ரேட் பண்ணி அதை நடுநிலைமே ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியாது. ஏதோ ஒரு பக்கம் சைடு இருக்கும். ஒரு காட்சியில் இது சைடானா ஒரு காட்சியில் அது சைடாக தான் இருக்கும். குடிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி தான் நான் கத்தியை தூக்குனேன். குடிக்காதீங்க, படிங்க நிறையா. அதெல்லாம் ஒரு பெரிய முன்னெடுப்பான அரசியல். பட் தேர்ந்தெடுத்த பாதை தவறாயிடுச்சு. மாரி செல்வராஜுக்கு படம் எடுக்கவே தெரில, ஒடுக்குமாறு இருந்து சொல்லிட்டு இதுவே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஊருக்காக இந்த படத்தை நான் படிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் என்றால் அதுக்கான முடிவை சொல்லணும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்லே நிறைய தடவை நீங்கள் நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஊடகம் திறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையாரும் பசுபதி பாண்டியன் அவரை பற்றி தான் யார் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பைசன் படத்தில் அதை பற்றி தெளிவாக எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் ஏதாவது காட்டப்படாத ஏதாவது இருக்கா? மறைக்கப்பட்ட பாகங்கள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, ஆக்சுவலாக பைசன் படம் வந்து ஓவரால் ஃபைன். ஏன்னா மாரி செல்வராஜை பொறுத்தவரையிலையும் அது ஒரு மாதிரி பட்டும் படாமல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் படம் எடுக்கக்கூடியவர் தான். மற்ற டைரக்டரை விட இவர் எனக்கு என்னமோ அப்படி தான் படுறாரு. அவர் அந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கி சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் எடுக்க நினச்சது மானத்தி கணேசனோட கதை. இன்றைக்கி கூட ஆவுடையப்பன் ஒரு பேட்டி அவரை போய் எடுத்திருந்தார். அவர் ரியலி சூப்பராக இருந்திருக்காரு. அவர் சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயம் பண்ணையார் குடும்பம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது அவரும் ஒத்துக்கிறாரு. படத்துலையும் அந்த காட்சிகள் இருக்குது. ஒரு கபடி பிளேயராக நீ வரணும்னு நீ அதுக்கான முயற்சிகளை எடுக்கன்னு. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் விளையாட போகிறதுனா பணம் காசெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்ல. அதை தான் எடுக்க நினச்சிருக்காரு அவர். அப்போ அதை எடுக்கக்குள்ளே பண்ணையார் குடும்பத்தை காமிக்க வேண்டியதாக இருக்குது. பண்ணையார் குடும்பத்தை காமிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசுபதி பாண்டியன் குடும்பத்தை காமிக்கிற மாதிரி சூழலாகி போச்சு. அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுதான் தெரிஞ்சுது. பியூராகவே அவங்கள மட்டுமே கபடி அப்படி அந்த இதில் எடுத்துகிட்டு போய் எடுக்கலாம். பட் பண்ணையார் டீமை காட்டக்குள்ள அப்புறம் இன்னொரு டீமை காமிக்காமல் அதை எடுத்தால் ஒன் சைடாக போய்ட்டு படம். ஏன்னா அதாவது நடுநிலைமே ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியாது. ஏதோ ஒரு பக்கம் சைடு இருக்கும். ஒரு காட்சியில் இது சைடானா ஒரு காட்சியில் அது சைடாக தான் இருக்கும். திரைப்படங்கள் அப்படி தான். நேருக்கு நேர்னு ஒரு படம், அதில் வந்து சூர்யாவை ஹீரோயிசம் பண்ணுறதுக்காண்டி விஜயை கடைசி வரைக்குமே டபி பண்ணுவாங்க. ஏன்னா சூர்யாவை என்ட்ரியாக வருது, சிவகுமாரோட புள்ள டமி பண்ணுவாங்க. அதை நான் கவனிச்சேன். அது விஜய் தான் அதில் எல்லாம் விட்டு கொடுத்து போவார். எல்லா இடத்துலையும் சூர்யா தான் முறைக்கிற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க. அதில் பசுபதி பாண்டியன் அவருடைய டைலாக் ஒரு அருமையான டைலாக் என்னென்னா, நான் எதுக்காக கத்தி எடுத்தேங்கிறத என் கூட உள்ளவனே புரிஞ்சுக்கலன்னாரு. ரியலி ஸோ இம்ப்ரெசிங் டைலாக். அது எப்படின்னா, கத்தி எடுத்துல நம்ம நியாயப்படுத்தல தம்பி, அது எங்கேயும் தப்பு. யார் எடுத்தாலும் தவறு. கத்தியோ துப்பாக்கியோ எடுத்து அடுத்தவங்க உசுரை எடுத்தோம்னா தவறு தான். வெடி உண்டு. நான் என்னுடைய போராட்டங்கிறது வந்து ஒரு இன எழுச்சிக்காக, இன விடுதலைக்காக என் போராட்டம் இருக்குது. ஆனால் நீ கொலை பண்ணுறது பர்சனலுக்காக கொலை பண்ணுற, நான் என்னை ஒரு ரவுடி மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். யார்? பசுபதி பாண்டியன் டைலாக். இதில் அமீர் டைலாக் ஆப்டாக இருக்காருங்க. அமீர் இதுக்கு உண்மையிலே கேரக்டரேஷன் ரொம்ப முக்கியம். அமீர் அண்ணன் வந்து பொருத்தமாக இருக்கார். அந்த அடிக்கடிலாம் வச்சு நல்லா இருந்தது. உண்மையில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே சார், சொல்லுங்கள். 2 பேருமே யார்? அந்த 2 பேருக்குள்ளே எப்படி ஒரு கபடி பிளேயர் உள்ளே போகிறாரு? எப்படி அவர் கஷ்டப்படுறாரு? கபடி பிளேயரும் காமனாக உள்ளே போனது தாங்க. வெங்கடேச பண்ணையார் உண்மையிலே பண்ணையார் தான். அவங்க அப்பாவே பெரிய பணக்காரரு, நிறைய நிலநீச்சு, அதில் கூலி பிரச்சனை நடந்துச்சு, அதில் கொலைகள்லாம் நடந்துச்சு. அதில் ஒன்ஸ் பசுபதி பாண்டியன் ஒரு மிரட்டல் விட்டுறாரு போயிட்டு. அதோட விளைவாக அப்படியே பிரச்சனை அவங்களுக்குள்ள மாறி 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 இங்கிட்ட அங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 100 பேர் கூட செத்துருப்பாங்க. 100 பேருங்கிறது ஒரு கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள பசுபதி பாண்டியன் ஒரு பாம்பை அசாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்து பேர் வந்து எப்போதும் வென்றான். அந்த ஊரில் பண்ணக்குள்ள அவங்க மனைவி கண்முன்னே அதை இறந்து போகிறாங்க, சசிந்தா பாண்டியன். அதுக்கு ரிவெஞ்ச் இவங்களும் எடுக்கிறாங்க. இப்படியா மாற்றி 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 போகுது 2 பக்கமும். வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் ஜெயலலிதாவால். ஆனால் பசுபதி பாண்டியனுக்கு அவன்டையெல்லாம் என்கவுண்டர் பண்ணலை. அது கூட யாராவது அன்றைக்கி பேசியிருந்தாங்க. உண்மையாக பேசுங்க. இதுக்கு சும்மா வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு அது எல்லாம் பற்றி எரிஞ்சிடும். நம்ம கரெக்டாக பேசணும். அப்போ இங்கே நுங்கம்பாக்கத்தில் என்கவுண்டர் ஆகிறார். அது வேறு விஷயம். அது அரசியல்.
ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு வெங்கடேச பண்ணையார், எல்லாம் போட்டுக்கிட்டுலாம் வச்சு பட்டை போட்டு. அவர் தம்பி சுபாஷ் பண்ணையார் தான் இப்போ இருக்கார். பசுபதி பாண்டியனோட இறப்புக்கு பதிலாக அந்த இடத்துக்கு ராமர் பாண்டியன் வந்தார். அவர் ஒரு வழக்கு தேவர் ஜெயந்திக்கு போன வேன் மேலே பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அவர் தான் இப்போ கரூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் பசுபதி பாண்டியன், இந்த பாண்டியன்கிற பேர் வந்து பசுபதி பாண்டியன் எல்லாரும் எடுத்து வச்சாங்க. அதான் எல்லாருமே அந்த பெயர் எடுத்து பின்னாடி வச்சாங்க. அப்படி இருக்குள்ள இப்போ லாஸ்ட்டாக தீபக் ராஜா பாண்டியன் அவர் அந்த இடத்துக்கு வந்து லீட் பண்ணார். அப்போ அவரும் படுகொலை ஆகிட்டார் அந்த வைரவாளி ஹோட்டல் வாசல் வச்சு. அவர் வந்து பசுபதி பாண்டியன் இது வெங்கடேச பண்ணையார் தோப்புக்குள்ளே புந்து அடிக்கிறாங்க, டபுள் மர்டர், அதுலேயும் அவர் பேர் இருக்குது. அது மாதிரி பசுபதி பாண்டியனை வந்து சொந்த ஊர்லேயே வச்சு போட்டாங்க, எங்கே திண்டுக்கல் வச்சு. அது ரூட் எடுத்தது யாருன்னா நிர்மலான ஒரு லேடிஸை வச்சு எடுக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் தங்க வச்சு பல நாட்கள் இருந்து அந்த வீட்டுக்குள்ளேயே முன்னாடி ஆள் இறங்கிருந்து அடிக்கிறாங்க. அந்த லேடியோட கழுத்தை அறுத்து பசுபதி பாண்டியன் பிளக்ஸ் மூடி வச்சு படையல் போட்டாங்க. இப்படியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மாற்றி 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 இருக்குது. பசுபதி பாண்டியன் சார்ந்திருந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர். நாங்கள் வந்து விவசாய குடிகள், பணக்காரவங்க வேறு, லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதில் நாங்கள் பட்டியலினம் கிடையாதுன்னு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த போராட்டத்தோட வடிவம். எங்களை ஏன் தாழ்த்தப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. இதுதான் அவங்களுடைய போராட்டம். பசுபதி பாண்டியனை வந்து அதில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு வயசானவர் ஒருத்தர் வர்றாரு. அது நம்ம மருத்துவர் ஐயான்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அவர் ஒரு பொம்மை கொடுத்ததா சொல்கிறாங்க. யாருக்கு? பசுபதி பாண்டியன் முக்கியமான கட்டத்தில் கொடுத்ததா சொல்கிறாங்க. குடிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி தான் நான் கத்தியை தூக்குனேன், குடிக்காதீங்க, படிங்க நிறையா. அதெல்லாம் ஒரு பெரிய முன்னெடுப்பான அரசியல். பட் தேர்ந்தெடுத்த பாதை தவறாயிடுச்சு. அதை தான் அவரும் சொல்கிறார். யார்? பசுபதி பாண்டியன் டைலாக்காக இப்போ அமீர் சொன்னதா அதுதான். நான் ஏன் கத்தி தூக்குனேனே உங்களுக்கு புரியல, அப்புறம் எப்படி நீ சரி பண்ண போகிறீங்க அந்த பிரச்சனையெல்லாம்? இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தது பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசன் படத்தை நிறைய பேர் வரவேற்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜுக்கு படம் எடுக்கவே தெரில. இந்த மாரி செல்வராஜாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வந்து பாரஞ்சித், எல்லாருமே ஜாதி பற்றி எடுக்கிறாங்க. ஜாதி இப்போ இல்லைனா கூட பழசில் நடந்தது, 1990 நடந்தது, இப்படி நடந்துச்சு, ஒடுக்குமுறை இருந்துச்சு சொல்லிட்டு இதுவே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் எடுக்கணும் அப்படி கேட்குறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? நான் ரெண்டு விதமும் பார்ப்பேன். ஒன்று, சினிமா வந்து இணக்கத்தை ஏற்படுத்துங்கிறது எனக்கு ஒரு கருத்து. ஏன்னா தேட்டர் ஒழிஞ்ச பிறகு ஜாதி ஒழிஞ்சுது, எல்லோரும் சீட்டில் உட்காந்துட்டோம்ல. இல்லைன்னா தெரியாது, முன்னாடி ஊரில் நாடகம் நடக்குள்ள கயிறு கட்டி இந்த ஜாதிக்கு உட்காருங்க. தேட்டர் வந்த பிறகு ஜாதி இல்லை. அதுக்கான முன்னெடுப்பாக அவர் செய்யணும். இப்போ இந்த ஒரு பேர் சொல்கிறீங்களா, இப்போ மாரி செல்வராஜ்னா ஜாதி வச்சு படம் அதை அவர் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுறது சினிமா ஒரு வழியாக வரணும். இப்போ உதாரணத்துக்கு வாழை படம் எடுத்தார். வாழையில் வந்து கிளைமேக்ஸில் அந்த லாரி பரண்டுச்சுல, அந்த பேப்பர் கட்டிங் உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தாவைங்க. அதில் அவ்வளோ இஸ்லாமிய மக்களும் ஏனைய முக்குளத்து சமுதாய மக்களும் நாடார் மக்களுமே அந்த லாரியை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க அந்த உயிர்களை. அதை அவர் காட்சிப்படுத்தியிருக்கணும்ல. நீங்கள் எப்படி இணக்கம் கொண்டு வர்றதுன்னா எப்படி கொண்டு வருவீங்க? ஐயோ நம்மளாம் ஒன்றா இருந்திருக்கோங்க, நம்ம இப்போ சண்டை போடக்கூடாதுங்கன்னு அந்த வரியை அந்த வரி கொண்டு வராமல் இந்த மாதிரி பிரச்சனை இதுதான் பண்ணுறாங்கன்னே பண்ணுறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் இந்த பேன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா? அதெல்லாம் வந்து பேன் பண்ணணுங்கிறது நான் சொல்ல வரல. நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ சாதி அரசியல் தான். ஒரு காலத்தில் சாதி அடக்குமுறை, வம்பு, சண்டை, வெட்டு குத்து, அதை அப்படி தள்ளுங்க. இப்போ வந்து சாதி பியூர் பாலிடிக்ஸ், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. கைக்கு 10 சாதி சங்கம் வச்சுருக்காங்க, தலைக்கு 10 சாதி சங்கம் இருக்குது. அவங்கள எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே கீ கொடுக்குறது, அங்கே கீ கொடுக்குறது, இதுக்கு தான் பயன்படுது சாதி. எல்லா சாதியிலையும் அந்த சுயசாதியால் பாதிக்கப்பட்டவங்களே இப்போ அதிகமாயிட்டாங்க. அதுக்கு சொல்யூஷன் ஒன்று வேணும்ல. இந்த ஊருக்காக இந்த படத்தை நான் படைக்கிறேன், அப்படி சமர்ப்பிக்கிறேன் என்றால் அதுக்கான முடிவை சொல்லணும். இப்போ நம்ம கிரைம் பேசுகிறோம், கன்க்ளூஷன் நான் என்ன சொல்கிறேன்? கத்தி எடுக்காத, செத்து போயிடுவ, சமாதானமாக போ, வம்பு சண்டை வேண்டாம். அதுதான் நம்மளுடைய மோட்டோ. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. அப்படியே முடிச்சு விட்டா ஹேங்கிங்ல நிற்கும் படம், அப்படியே தூங்கும். யார் முடிச்சு விடுறது? அதை குருதிப்புணல் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் கமலஹாசன் சொல்லுவார், இறந்துருவார் ஆதிநாராயணன் கேரக்டர், அவர் டிசி ஆதிநாராயணன். நிறையா இவரும் தப்பு பண்ணிவிடுவார், துரோகம்லாம் பண்ணிவிடுவார் அப்பாஸுக்கு. கடைசியாக சொல்லுவார், தீவிரவாதிகள் இங்கே பிறக்கப்படுவதில்லை, இங்கே உருவாக்கப்படுகிறார்கள். உருவாக்குவதில் இந்த அரசியலுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நாளைய வழிபட போகும் தலைமுறை துப்பாக்கி வடிவில் இருந்து விடக்கூடாது. இதை தயவு செய்து, இது நடந்து முடிந்த அனைத்து ஒரு அத்தியாயமே தயவு செய்து முடித்து வைங்கள் பாரு. 30 வருஷத்துக்கு மேலே இருக்கு நினைக்கிற படம் வந்து இருக்கும். அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம், டிசி ஆதிநாராயணன் கையெழுத்து போட்டிருப்பாரு. இட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி, இதான் உண்மை. இது நான் ரொம்ப ஆழமாக சொல்கிறேன்.
நீங்கள் டெரரிசம் விட அதிகம் ஜாதி. ஸோ அப்படின்னு பார்த்தா இந்த தேவர் மகன், நாட்டாம இந்த மாதிரி பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி வச்சு தான் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கிறாங்க இல்லையா? தேவர் மகன் நாசர் அவங்க சித்தப்பா பையன், கமலஹாசனோட சொந்த சித்தப்பா பையன். யார் பெரிய தேவர் நான் சிவாஜி கணேசனுக்கும் காக்கா ராதாகிருஷ்ணன் அண்ணன் தம்பி பிரச்சனை தான். அதில் காமிக்கிற எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்களை தானே காமிக்கிறாங்க, வெளியால் காமிக்கவே இல்லை. வெளி மாற்று சாதியையோ வேறு யாரையுமே காமிக்கல, இல்லை அவங்க சொந்தக்காரங்களை தானே காமிக்கிறாரு. அது எனக்கு பெரிய கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாரு கமலஹாசன் அதில் சொல்லுங்கள். தேவர் மகன் கிளைமேக்ஸ் என்ன சொல்லிச்சு உங்களுக்கு? அந்த படத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல எங்கேயோ ஹோட்டல் வைக்கணும்னு கௌதமியை லவ் பண்ணிட்டு வந்த ஒரு மனுஷன் இந்த கிராமத்தில் கல்யாணம் பண்ணி இந்த ஊர் ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லி பாதை திறந்து விட்டு அதை நீ வெடிகுண்டு வச்சு தகர்த்து இங்கே எல்லாம் பச்சை பிள்ளைங்கெல்லாம் செத்து போய் கடைசியாக கோயிலை திறக்கணும்னு சொல்லி எசக்கி கையை விட்டு, எசக்கி இவங்க சொந்தக்கார பையன் தான் அந்த படத்தில், வடிவேலு எல்லாம் ஒரே சமுதாயம் ஒரே ஜாதி. கடைசியாக நீ இவ்வளோ வந்து கடைசியாக வந்து மாயன் சொல்லுவார், நீ எதிரி விட்டு பிய்யதிங்க போனீங்களா பண்டியலா, முதல்ல ஒன்றையே வெட்டுறேன், அடுத்து உன் வீட்டுக்காரனை வெட்டுறேன், அப்புறமா அந்த பயலை வெட்டுறேன் அப்படிம்பாரு. அப்போ தான் கமலஹாசன் என்ட்ரி இருக்கும். இனி ஒரு உயிர் பிரியாது மாயன் அப்படின்ட்டு உள்ளே வருவார். வாடா தேவை மோன வா, உனக்கு தாண்டா காத்திருக்கேன்னு சொல்லி, நீ என்னடா அப்படிமா, முடியவே முடியாது, உன்னை கொன்னே ஆகணும்னு சொல்லி கடைசியாக அவர் கத்தியை தூங்குவார். எங்கடா உனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த மிருகம் எழுந்துட்டாப்ப அப்படின்னு வெட்ட அப்படி வருவார். சூலாயுதத்தில் குத்த வருவார். கமலஹாசன் பெரிய கத்தி சாமி கத்தியில் தடுக்குள்ளே தலை தனியாக போகும். அப்படியே வந்து எசக்கி மற்றும் சங்கிலி முருகெல்லாம் வந்து ஐயா கத்தியை கொடுத்துருங்க ஐயா, நீங்கள் போங்க ஐயா நாங்கள் பார்த்துக்குறோன்னு, போங்கடா எத்தனை தலைமுறை தாண்டே தாங்குவீங்க இதை, போங்கடா போய் விவசாயம் பண்ணுங்கடாங்கிற வார்த்தை இருக்குதுல, போய் விவசாயம் பண்ணுங்கடா, புள்ளக்குட்டியில் படிக்க வை, அக்ரிகல்ச்சர் பண்ணு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போய் கொடுத்து இவர்கிட்ட சரண்டர் ஆவார், என்கிட்ட அஜயரத்னத்திட்ட. அப்படியே வந்து ரயிலில் வந்து சங்கிலியோடு இறங்குவார். அப்போ எல்லார் காலையும் விழுவார். இல்லை வானம் தொட்டு போனான்னு வரும், சொன்ன வேணத்தானே சூழ்ந்தது இந்த சுகம்னு வரும். அந்த வரியை கிட்ட பாருங்க, நல்லாயிருக்கும். எல்லார் காலையும் விழுவார். தலைவாசல் விஜய் திருந்தி பொட்டு வச்சு நல்லவனாக இருப்பார். குடிகாரனாவே காமிச்சிருப்பாங்க. தேவர் சமுதாயத்தில் ஒருத்தர் குடிகாரனாவே காமிச்சிருப்பாங்க. அன்னி காலையும் விழுவார், அம்மா மாரி. அடுத்து மனைவியை கூப்பிட்டு வயத்தை தொட்டு பார்ப்பார், குழந்தை இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபிலிம் பை ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கும்பிட்டு போவார். இது உங்களுக்கு எந்த இடத்துல ஜாதியை போர்ட்ரேட் பண்ணதா எனக்கு தோணலை. அந்த சமுதாயத்தில் நடந்தது. சின்ன கவுண்டரு அவங்க மச்சானுங்க இருக்கும் பிரச்சனை. அதில் வந்து அதில் சில அட்வான்ஸ் டைலாக்லாம் இருக்கும். கவுண்டமணி வந்து வண்ணாரா வருவார், நான் இந்த ஊர் துணியெல்லாம் துவைக்க மாட்டேன்டா, சின்ன கவுண்டரே நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்கடா, நான் துவைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போவார். ஓகே தானே, ஃபைன். நீங்கள் முற்ற தேடி போகாமல் அப்படியே லேக்காக விட்டால் பிரச்சனை வருங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஏன்னா படத்தை பற்றி நான் நல்லா விமர்சனம் பண்ணுவேன். அப்போ இது இப்படி தானே ஒரு சொல்யூஷனை தேடி போகணும். இப்போ மாரி செல்வராஜ் அண்ணனாக இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், படத்துக்கு ஒரு முற்று கொண்டு வாங்க. மெட்ராஸ் ஒரு முற்று இருந்துச்சு. மெட்ராஸ் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே தம்பி, படம் எடுக்கணும் டைரக்ஷன் பண்ணணும் ஏதாவது ஆசைப்பட்டா பக்கி மேலே சுத்தாமல் நல்ல படங்களை பார்க்கணும். ஒரு திரைக்கதை எப்படி உருவாக்கணுங்கிறது அதில் இருந்துச்சு. அவர் எடுத்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் மெட்ராஸ். கடைசி வரைக்குமே அதில் மாட்டி விடுறதும் அவங்க ஜாதி, மாறி வந்து அவங்க ஜாதி ஆளாவே இருப்பார். எடுத்துக்கோண்ணா செவர் தானே, எடுத்துக்கோண்ணான்னு பாரு, அவனுக்கு ஒரு அரசியல் ஆதாயம்னா நம்மளை பழி கொடுத்துருவாங்கிறது அதில் உணர முடிஞ்சது இல்லை. அந்த டைலாக், இந்த அன்பை போட்டதே அவராக தான் இருக்கும், நடிச்சிட்டு இருப்பார். அது கிளைமேக்ஸ் வந்து இந்த செவருன்னு தாண்டா இத்தனை வருஷம் அரசியல் பண்ணீங்க, செவர் என்ன ஆகுதுன்னு பாரு, தூக்கி தண்ணி எடுத்து ஊற்றுவார். மாறிங்கிற கேரக்டர் வந்து அந்த ஜாதிக்கு சப்போர்ட்டாக இருப்பார். செவத்துல கை வச்சுட போற, பழி வாங்கின அப்படிம்பாரு. அப்போ என்ன அர்த்தம், அது முற்றுப்புள்ளி வந்துச்சு, செவத்தை அழிச்சாச்சு, அதில் வேற படம் வரைஞ்சாச்சு, இவர் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துறாரு, அதுதான் முற்று. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, படம் நல்லா முடிஞ்சுது. அதை தான் நோக்கி பயணிக்கணும். அது இவர் எடுத்த பரியரும் பெருமாள் அது முற்று இருந்துச்சு. எல்லாம் மாறும் தம்பி காலத்தில் பாரு, ஒரு பூ ஒரு 2 டீ கிளாஸ் இருக்கும், நீங்கள் மாறாத வரையும் நான் நாயாக தான் சார் இருப்பேன் அப்படிம்பாரு. செம்ம அந்த டைலாக் வந்து நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் மாறாத வரையும் நான் நாய் தான், நீங்கள் மாறணும் அப்படின்னு. எல்லாருக்கிட்டையும் அந்த மாற்றம் வேணும், மாற்றத்தை கொண்டு வரணும், முன் வரணும். இந்த ஒரு படத்தை வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக அவரே அரசியல் கண்டென்ட்டாக மாறிட்டுது. எல்லாம் போட்டு திட்டுறதும் போகிறதும் வர்றதும், செல்ஃபோனை திறந்து பயமாக இருக்குது, யாருக்காக பேசுகிறாங்கன்னே தெரியல தம்பி, வாய்க்கு வந்து இப்படி திட்டுறாங்க உட்காந்து. அதெல்லாம் இல்லை, இது ஒரு ஆகப்பெரிய டூல் மாரி செல்வராஜ்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் போர்ட்ரேட் பண்ணி அதை கொண்டு வரணும். மொத்தத்தில் எல்லாம் இருக்குது. பாம்பேன்னு ஒரு படம் எடுத்தார், யார், மணிரத்னம். அது கடைசியாக வந்து நம்மெல்லாம் இந்தியன், நம்ம எல்லாம் ஒன்றா ஆகணுன்ட்டு படத்தை முடித்தாங்க. தாடி வச்சு குள்ளா வச்சுருந்தாலும் தீவிரவாதி. ஒரு தீவிரவாதி கேரக்டரை உருவாக்குறதுனா தாடி வச்சுருக்கானா, குள்ளா வச்சாலும் தீவிரவாதி. எப்படி அதை ஏற்றுக்க முடியும்?
ஒரு இன மக்களே நீ வந்து போர்ட்ரேட் பண்றிய டெரரிஸ்ட் இப்படி தான் இருப்பான்னு, அது ஒத்துக்க முடியாதுல்ல. அது மாதிரி நாங்கள் மதுரைக்காரவங்க பாசத்துக்கு எல்லாம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் தவிர்க்க. இது மாதிரிலாம் ஏற்றி விடக்கூடாது. ஊர் பெருமை சொன்னா அப்புறம் அது சாதி பெருமை வரத்தான் செய்யும். வட சென்னை அப்படிதான். அது எல்லா இயக்குநர்களும் அதை தப்பு செய்யக்கூடாது. நான் இப்போ மன்றத்திற்கும் சொல்லிட்டேன் தப்பு தான். நம்ம இருக்கிற இந்த சமத்துவம் பேசணும், சமூக நீதி பேசணும்னா எல்லாருக்கிட்டையும் அந்த மாற்றங்கள் வேணும். எல்லாரு கத்தியும் சொல்லும் வார்த்தை, என்னை இப்போதாவது கீழே வச்சிரு, நீ உயிரோட இருக்கலாம், கத்தி அதான் சொல்லும் தம்பி, என்னை இன்னும் நீ கையில் கீழே வைக்கல, நீ சாவப்போற, எனக்கு என்ன, எங்க இனம்தான் அந்த கத்தியும். எப்படி மரத்தை வெட்டுற கோடாலி வந்து நானும் உன் இனம்தான்னு சொல்லுதான், நான் மரப்புடியை காமிச்சு ஏமாத்துதான். கத்தி சொல்லுவான் வெட்ட போறது எங்க ஆளு இன்னொரு இடம் தான். கத்திங்கிறது ஒரு இடம் தானே தம்பி, அது ஒரு ஒரு சொசைட்டி தானே கத்தி. நம்ம எப்படி யூஸ் பண்ற பொறுத்து தான் இருக்கு. நான் பழம் வெட்டலாம், கழுத்த வெட்டலாம், அதை கத்தி தான் பார்த்து சிரிக்குது நத்தமும். என்னைய தூக்கிட்டு திரியாடா, அழிஞ்சு போறாடான்னு கத்தி தான் சிரிக்குது நம்மளை பார்த்து. அதனால அதை தயவு செய்து கீழே வைப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.